கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் அடையாளமாயிருக்கிறது. இன்றைக்கும் யாருடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னமும் பரிசுத்தமும் காணப்படுகிறதோ அவர்கள் வீடும் அவர்கள் செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த காரியங்கள் என்ன தெரியுமா? 10 கட்டளைகள், மன்னா மற்றும் ஆரோனின் துளிர்த்த கோல். அந்த 10 கட்டளை எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. அதிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் இயேசுவே வார்த்தையாய் இருந்த அவர் மாம்சமாகி வெளிப்பட்டார் என்று யோவானில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அதாவது எந்த வீட்டிற்குள் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரும் இருக்கிறாரோ அந்த வீட்டையும் அந்த வீட்டில் உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பார். 2வது மன்னா அப்பத்தை குறிக்கிறது. இயேசு சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் திரும்ப திரும்ப வருகிற காரியங்கள் ஒன்றுதான். ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்தம் என்று அவரை மையமாக கொண்டு தான் அன்றைக்கு அந்த வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் தோற்றத்தின்படி அங்கு இல்லை, ஆனால் உடன்படிக்கை பெட்டியாக அந்த வீட்டில் இருந்தார். அவர் அந்த வீட்டில் இருந்த 3 மாதமும் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள். சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இதுவரை இருந்தது போல இவர்கள் இப்பொழுது இல்லையே, இந்த 3 மாதம் ஏதோ அவர்கள் தொடுகின்ற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதே, அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதே என்று அன்றைக்கு சுற்றி இருக்கிறவர்கள் நினைத்திருப்பார்கள். இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நினைக்க வேண்டுமா? நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு இல்லை, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். கூட நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய வீட்டில் அழைத்து அவர் பிரசன்னத்தில் நிறைந்து அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை காத்து கொண்டு, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படியான காரியங்களை செய்யும் என்று செபியுங்கள். அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி ஒரு வீட்டில் இருக்கும் போதே ஆண்டவர் அந்த 3 மாதம் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். இன்றைக்கு அவரே நம்மோடு கூட இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். அவருடைய பிரசன்னம் நம் வீடுகளில் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படாததற்கும் சில பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கும் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா? இதுவும் ஒரு காரணம். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்காததும் அவருடைய பிரசன்னத்தில் நிரம்பாததும் அவருடைய பரிசுத்தத்தை விரும்பாததும் தான் காரணம். ஆகவே இந்த நாளில் உங்களுடைய வீடுகளில் ஆண்டவரை அழையுங்கள். நாம் அவரை அழைக்கும் போது, நமக்குள் அவரை தக்க வைத்துக் கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கவே மாட்டோம். ஆகவே அவரை தக்க வைத்துக் கொண்டு ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்